السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وآله وصحبه أجمعين. أما بعد. பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹுவின் அருளால் ரமதான் எனும் கண்ணியமான மாதத்தை நாம் அனைவரும் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய அருள்கள் யாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் நாம் நிரப்பமாக கேட்கிறோம். உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் மாதம் முழுவதும் அவனை வணங்கி வழிபடுவதற்கு அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்பதாகவும், உலகம் முழுவதும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானினுடைய மாதம் முழுவதும் அதற்கு பிறகும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்க வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ரிசாலா குளோபல் டிவி என்ற நமது யூடியூப் சேனலின் வாயிலாக ரமதான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நாளும் இரவு 9:30 10 மணி வரை நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற ஒரு தலைப்பின் ஊடாக குர்ஆன் கூறக்கூடிய நபிமார்களினுடைய வரலாற்றையும் அதன் தரும் படிப்பினையையும் தொடர்ச்சியாக நாம் காண இருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வரலாற்றுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் பொதுவாக இந்த வரலாற்றை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிறிய அறிவை நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இந்த வரலாறு பேசுவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் மிகவும் லேசாக இருக்கும். அல் குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல்வேறு நபிமார்களினுடைய வரலாற்றை பல்வேறு அத்தியாயங்களில் பேசிய வரலாற்றையே அல்லாஹ் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருப்பார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாற்றை நீங்கள் படித்தால் சூரா பக்ராவினுடைய ஆரம்பத்திலும் படிக்கலாம், சூரா அராஃபினுடைய ஆரம்பத்திலும் படிக்கலாம், சூரா ஹிஜ்ரினுடைய ஆரம்பத்திலும் படிக்கலாம், சூரா பனி இஸ்ராயிலில் படிக்கலாம், சூரா கஹ்ஃபில் படிக்கலாம், சூரா தாஹாவில் படிக்கலாம். இப்படி பேசப்பட்ட வரலாறு தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதே வரலாற்றை அடுத்தடுத்த அத்தியாயங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக ஞாபகம் ஊட்டுவான். என்ன காரணம் என் அன்பு சகோதரர்களே? இந்த வரலாற்றினூடாக நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். நபிமார்களினுடைய இந்த வரலாறு நம்மை போன்ற மனிதர்களினுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்காகவும், அன்றைய நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பிக்கை கொண்டதினால் பல்வேறு விதமான தாக்குதல்களுக்கும் பல்வேறு விதமான இன சுத்திகரிப்புகளுக்கு அல்லாஹுவின் தூதரும் அவர்களினுடைய தோழர்களும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். சோகங்களாய், உடல்கள் யாவும் காயங்களாய், கண்களிலிருந்து கண்ணீர் வடித்து, உள்ளங்களெல்லாம் கவலைகளால் பீரிட்டு அல்லாஹுவின் தூதரிடத்தில் ஓடி வரக்கூடிய நேரம் அல்லாஹ் இந்த வரலாறுகளை கொண்டே அவர்களுக்கு ஆறுதல் படுத்தினான். இந்த நபிமார்களினுடைய வரலாறுகளை கொண்டே அவர்கள் காயத்திற்கு அல்லாஹ் மருந்தாக்கினான். இந்த நபிமார்களினுடைய வரலாற்றை கொண்டே அடுத்த கட்டத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஊன்று சக்தியாக எடுத்து நடக்க வைத்தார். வரலாறு என்பது காயங்களினுடைய மருந்தாக இருக்கும். வரலாறு என்பது இன்னும் நாம் பயணிக்கக்கூடிய பாதைக்கு ஊன்று சக்தியாக இருக்கும். வரலாறு என்பது நம் உள்ளத்தினுடைய கவலைகளை போக்கக்கூடிய உற்ற தோழனாக இருக்கிறது. அதனால தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறும் அப்படித்தான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறும் அப்படித்தான். பேசிய வரலாற்றையே தொடர்ச்சியாக பேசுகிறான். காரணம், இதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்து ஷூரா என்ற ஒரு அத்தியாயத்தில் பல்வேறு நபிமார்களினுடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்வான். ஒவ்வொரு நபிமார்களினுடைய வரலாற்றை அல்லாஹ் முடிக்கும் பொழுதும் இன்ன ஃபீ தாலிக லஆயா, இன்ன ஃபீ தாலிக லஆயா, இந்த வரலாறுகளில் பல்வேறு படிப்பினைகள் இருக்கிறது. இந்த வரலாறுகளில், இந்த நபிமார்களினுடைய வரலாற்றில் பல்வேறு விதமான படிப்பினைகள் இருக்கிறது. வமா கான அக்ஸருஹும் முஃமினூன், இந்த வரலாற்றினுடைய படிப்பினைகளை எடுத்துக்கொண்ட இறை நம்பிக்கையாளர்களாக பெரும் பகுதி மக்கள் மாறவில்லையே. வரலாறை படிக்கிறார்கள், ஆனால் பெரும் பகுதி மக்கள் ஈமானுடையவர்களாக மாறவில்லையே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேள்வி கேட்கிறார்.
செய்கிறான். மற்றொரு வசனம் ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், நபியே இது போன்ற வரலாறுகளை மனிதர்களுக்கு ஓதி காட்டுங்கள். காரணம் லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் நல்லுபதேசம் அடைய வேண்டும் நபியே, அவர்கள் வாழ்வை அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் நபியே. வரலாறு என்பது ஏதோ கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹுவோ அவன் தூதரோ நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வரலாற்றினுடைய அறிவை மேம்படுத்துவதற்காக அல்ல, அல்லது நானும் பல்வேறு வரலாறுகளை கரைத்து குடித்திருக்கிறேன் என்று பெருமை பேசுவதற்காக அல்ல, அல்லது உருக்கமான வரலாறுகளை கேட்டு உணர்வுகளும் உணர்ச்சிகளும் தூண்டப்பட்டு கண்ணீர் வடித்துவிட்டு வீடுகளுக்கு திரும்புவதற்காக அல்ல. ஃபக்ஸுஸில் கஸஸ லஅல்லஹும் யதஃபக்கரூன், நபியே இது போன்ற வரலாறுகளை நீங்கள் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். காரணம் அவர்கள் நல்லுபதேசம் அடைய வேண்டும் நபியே. நல்லுபதேசம் அடைவதற்காகத்தான், நம்முடைய வாழ்வை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காகத்தான் எத்தனை நாட்கள் நாம் அல்லாஹுவிற்கு மாறு செய்து கொண்டிருப்போம், எத்தனை நாட்கள் அல்லாஹுவை விட்டு நாம் தூரமாக இருப்போம், எத்தனை நாட்களுக்கு அல்லாஹுனுடைய கோபத்தையும் சாபத்தையும் சொந்தமாக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதிலிருந்து நாம் நம்மையும் நமது உறவுகளையும் தற்காத்து கொள்வதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற வரலாறுகளை நமக்கு பாடம் நடத்துகிறான். என் அன்பு சகோதரர்களே, ஆரம்பமாக நாம் இதைத்தான் பதிவு செய்கிறோம். இந்த வரலாற்றினூடாக வெறும் வரலாறாக மட்டும் இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட போவதில்லை. இது தரக்கூடிய படிப்பினை என்ன என்பதும் ஒவ்வொரு இடத்திலும் நின்று இந்த வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய படிப்பினையையும் நாம் உங்களுக்கு ஞாபகமூட்டுவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் இந்த உரைகளை கேட்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் நபிமார்களினுடைய வாழ்வை படித்து அது தரக்கூடிய வரலாறை சுவைத்து நம் வாழ்வையும் நபிமார்களினுடைய வாழ்வை போன்று மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழலை அல்லாஹ் உருவாக்க வேண்டும் என்பதாக நாம் அந்த அல்லாஹ்விடத்தில் முதன்மையாக பிரார்த்தனை செய்கிறோம். பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நபிமார்களினுடைய வாழ்வு தரும் படிப்பினை என்ற இந்த தலைப்பில் முதன்மையாக இவ்வுலகத்தினுடைய முதல் மனிதரும் நமது தகப்பனுமான இவ்வுலகத்தில் அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களில் முதல் இறை தூதரான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய வரலாற்றை தான் நாம் காண இருக்கிறோம். எவ்வாறு ஆதம் இவ்வுலகில் படைக்கப்பட்டார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை படைப்பதற்கு முன்னால் ஆதமிற்கு தேவையான உலகையும் அந்த உலகத்திற்கு தேவையான எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருந்தார். ஆதமை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் இவ்வுலகில் ஜின் என்ற ஒரு இனத்தை அல்லாஹ் படைத்ததாக குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆதமை படைப்பதற்கு பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஜின்களை அல்லாஹ் இவ்வுலகில் படைத்திருந்தார். இப்பொழுது நாம் எப்படி இவ்வுலகை சொந்தம் கொண்டாடி இருக்கிறோம், இவ்வுலகை நாம் வழிநடத்துகிறோமோ, இது போன்றுதான் ஆதம் படைக்கப்படுவதற்கு முன்னால், மனித இனம் படைக்கப்படுவதற்கு முன்னால் ஜின்கள் தான் இவ்வுலகை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இவ்வுலகம் முழுவதும் பரவி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தங்களுக்கு மத்தியில் சண்டையிடுவதும், தங்களுக்கு மத்தியில் குழப்பம் செய்வதும், திருடுவதும், இரத்தங்களை ஓட்டுவதும் என்ற மாபாதக பாவங்களை செய்து கொண்டிருந்ததினால் அல்லாஹ் வானத்திலிருந்து வானவர்களை அந்த ஜின்களின் மீது இறக்கி அந்த ஜின்களை அல்லாஹ் ஒடுக்கினார். அந்த ஜின்களினுடைய தலைவன் இபிலீஸ் என்றால் குர்ஆன் பதிவு செய்கிறது. அந்த இபிலீஸை கைது செய்து வானவர்கள் வானலோகத்திற்கு அழைத்து சென்றார்கள். வானத்தில் அவன் ஆரம்பத்தில் சிறைபிடிக்கப்பட்டான். வானவர்களோடு அவன் பழக ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் வானவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தனது அறிவை அவன் அதிகப்படுத்தி கொண்டான். ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ், முஜாஹித் போன்ற குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்களும் நபியினுடைய தோழர், குர்ஆன் விளக்க உரையினுடைய தலைவர் என்று வர்ணிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் இந்த கருத்தை மொழிகிறார்கள். இந்த கருத்தை தான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஷைத்தான், அந்த ஜின்கள் இவ்வுலகத்தை ஆக்கிரமித்திருந்தது. அவர்கள் குழப்பம் செய்த பொழுது வானவர்களை கொண்டு அல்லாஹ் அவர்களை ஒடுக்கி அவர்களினுடைய தலைவனான இபிலீஸை அல்லாஹ் கைது செய்து வானத்தில் சிறையில் அடைத்தான். பிறகு அவனை வானவர்களோடு அல்லாஹ் பழகவிட்டான். வானவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அவனுக்கு அறிவினுடைய முதிர்ச்சியை அல்லாஹ் அதிகப்படுத்தினான். இப்படியாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில்தான் அல் குர்ஆன் சூரா பக்கராவில் அல்லாஹ் பதிவு செய்கிறான்.
தனது வானவர்கள் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறார். வஇத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி ஜாஇலு ஃபில் அர்தி கலீஃபா. ஓ வானவர்களே, நான் இவ்வுலகில் எனக்கான பிரதிநிதியாக மனிதனை படைக்க இருக்கிறேன், உங்களினுடைய ஆலோசனை என்ன என்று அல்லாஹ் கேட்கிறான். மனிதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த வார்த்தையை கொண்டு பயன்படுத்துகிறான்? ஃபில் அர்தி கலீஃபா, எனக்கான பிரதிநிதியை இந்த உலகத்தில் நான் படைக்க இருக்கிறேன், உங்களினுடைய அபிப்பிராயம் என்ன? காலு, எல்லா மாணவர்களும் சொன்னார்கள், அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா வ நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக் கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். அல்லாஹ்வே, இரத்தத்தை ஓட்டக்கூடிய, குழப்பம் விளைவிக்கக்கூடிய மீண்டும் ஒரு படைப்பையா நீ உலகில் படைக்கப் போகிறாய்? அப்படியானால் எவ்வாறு அந்த வானவர்களுக்கு தெரியும்? மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதன் இரத்தத்தை ஓட்டுவான், மனிதன் குழப்பம் செய்வான், மனிதன் கலவரம் செய்வான் என்றெல்லாம் அந்த வானவர்களுக்கு எப்படி புரிந்தது? ஏற்கனவே இந்த பூமியில் மனித இனத்தை போன்ற ஒரு ஜின்னினம் படைக்கப்பட்டது. இந்த பூமி அவர்களினுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. அவர்கள் என்ன தவறு செய்தார்களோ அதே தவறைத்தானே இவர்களும் செய்ய போகிறார்கள். நாங்கள் இருக்கிறோம், உன்னை துதிப்பதற்கும், உன்னை பெருமைப்படுத்துவதற்கும், உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் நாங்கள் இருக்கிறோமே யா அல்லாஹ். குழப்பம் செய்யக்கூடிய ஒரு இனத்தை நீ படைக்கப் போகிறாயா? அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுத்தார், கால இன்னி அஅலமு மா லா தஅலமூன். நான் மிக அறிந்தவன், இந்த விஷயத்தை பற்றி உண்டான அறிவு எனக்கு சொந்தமாக இருக்கிறது, இதற்கு பின்னால் உள்ள விஷயத்தை நீங்கள் அறிய போவதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் கொடுத்தான். என் அன்பு சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் சிறிது நேரம் நின்று பயணிப்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரிடத்தினாவது ஆலோசனை கேட்க வேண்டுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரிடத்தினாவது ஒரு ஆலோசனை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதா? யாராவது அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிற்கு அறிவிலே முதிர்ச்சி அடைந்தவர்கள் இந்த பூமி பந்தில் யாராவது இருக்கிறார்களா? ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்பான வானவர்களிடத்தில் தான் ஒரு செய்தியை, தான் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் அல்லாஹ் ஆலோசனை செய்கிறான் என்றால் இது நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? மனிதர்களே, அல்லாஹுவாகிய நான் அல்ல அலீம், எல்லா விஷயங்களையும் அறிந்திருக்கக்கூடிய அறிவிற்கு சொந்தக்காரனாகிய நான், யாரும் எனக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியமும் நிர்பந்தமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நானே ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் ஆலோசனை செய்துவிட்டு நான் ஈடுபடுகிறேன். நீங்களும் உங்களினுடைய வாழ்வில் ஆலோசனையை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று இந்த வசனம் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறது. குர்ஆனினுடைய அத்தியாயங்களில் ஒரு அத்தியாயத்திற்கு பெயரே ஷூரா என்ற அத்தியாயம். ஷூரா என்று அல்லாஹ் ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறான். ஷூரா என்றால் கலந்து ஆலோசனை செய்யுதல். குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது நபிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான், நபியே, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னால் ஷூரா பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆலோசனை செய்யாமல் எந்த ஒரு செயல்களிலும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு, அல்லாஹ்வின் தூதருக்கு வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர் ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ் இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல் குர்ஆன் 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், நபியே, நீங்கள் ஒரு விஷயத்தில் ஈடுபடுவதற்கு முன்னால், ஒரு காரியத்தை நடத்துவதற்கு முன்னால் உங்களினுடைய தோழர்களோடு நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். ஆலோசனை செய்ததற்கு பிறகு அல்லாஹுவின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள். அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டக்கூடியவர்களை அல்லாஹ் அதிகம் நேசிக்கிறார். குர்ஆனினுடைய ஒரு அத்தியாயம் ஷூரா, ஆலோசனை செய்யுதல். நபியை நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வை நீங்கள் எடுத்து பார்த்தால், தன்னுடைய வாழ்வினுடைய எல்லா நிகழ்வுகளிலும், அது குடும்ப நிகழ்வாக இருந்தாலும் சரி, சமூக நிகழ்வாக இருந்தாலும் சரி, யுத்தங்களாக இருந்தாலும் சரி, யுத்த களத்தில் ஒரு இடத்தில் தங்குவதாக இருந்தாலும் கூட அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கலந்தாலோசித்ததற்கு பிறகுதான் ஒரு விஷயத்தில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார். அதைத்தான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கலந்தாலோசிப்பதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு பல்வேறு விதமான குழப்பங்களுக்கும், பல்வேறு விதமான நிர்வாக குளறுபடிகளுக்கும், அல்லது தனி மனிதனினுடைய குடும்ப வாழ்வில் பல்வேறு விதமான கஷ்டங்களுக்கும், சிரமத்திற்கும், மன நெருக்கடிகளுக்கும் அடிப்படை
காரணம் என்ன? மனம் விட்டு ஆலோசனை செய்வதில்லை, தனது மனைவியுடைய ஆலோசனை கேட்பதில்லை. ஹுதைபியா என்ற உடன்படிக்கை அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக மனதளவால் காயப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய தோழர்கள் காயப்படுத்தப்பட்டார்கள். அல்லாஹுவின் தூதரினுடைய வாழ்வில் இப்படி ஒரு நாளை ரசூலுல்லாஹ் சந்தித்ததே இல்லை. மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹுவின் தூதரே, இன்றைய தினம் நீங்கள் இந்த மக்காவிற்குள்ளாக நுழையக்கூடாது, மக்காவை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதரை விரட்டுகிறார்கள். அல்லாஹுவின் தூதர் ஒத்துக்கொண்டு தனது நபித்தோழர்களை பார்த்து சொன்னார்கள், நாம் உம்ராவிற்காக வந்தோம், உம்ரா செய்வதற்கு இந்த சூழல் சரியாக இல்லை, அடுத்த வருடம் நாம் ஒப்பந்தமிட்டிருக்கிறோம், ஆதலால் எல்லோரும் இந்த ஹுதைபியாவினுடைய மைதானத்திலேயே தலையை மடித்துவிட்டு மதீனாவிற்கு திரும்பி செல்லலாம். எந்த நபித்தோழரும் இந்த வார்த்தையை கேட்கவில்லை. எல்லோரும் சோகமாக அமர்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதருக்கு கவலை அதிகமாகிறது. என் தோழர்களே, மொட்டை அடியுங்கள், நாம் நமது நாட்டுக்கு செல்லலாம். தோழர்கள் அனைவரும் இயலாமையின் காரணமாய், சோகத்தின் காரணமாய், அல்லாஹுவின் தூதரோடு உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஆசையோடி கனவோடி வந்த அந்த கனவுகள் எல்லாம் அப்படி தீயிட்டு கொளுத்தப்பட்ட அந்த வேதனையின் உச்சத்தில் தோழர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். அல்லாஹுவின் தூதர் தனது மனைவி உம்மு சலமாவுடைய ஆலோசனை செய்கிறார்கள் கூடாரத்தில். உம்மு சலமா, என் தோழர்களுக்கு நான் கட்டளையிடுகிறேன், தோழர்கள் எனது பேச்சை கேட்காமல் அமைதியாக இருக்கிறார்களே. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நம்ம எத்தனை நபர்கள் மனைவியோடு குடும்பத்தை பற்றி ஆலோசனை செய்திருக்கிறோம்? ஒரு புதிய வீடை கட்டும் பொழுது நமது மனைவியோடு நாம் ஆலோசனை செய்கிறோமா? ஒரு கார் வாங்கும் பொழுது, ஒரு வாகனம் வாங்கும் பொழுது நமது குழந்தைகளோடு, நம்முடைய தகப்பனோடி, நமது உம்மாவோடி நாம் ஆலோசனை செய்கிறோமா? சகோதரர்களோடு. அல்லாஹ்வின் தூதர் சமூக பிரச்சனை தனது மனைவியோடு ஆலோசனை செய்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் என் தாய்க்கு அருளை பொழியட்டும். எவ்வளவு தீர்க்கமான ஆலோசனையை, எவ்வளவு உயர்ந்த வார்த்தையை அவர்கள் கூறினார்கள். நபியே, நீங்கள் நினைப்பது தவறு, உங்கள் பேச்சை அவர்கள் கேட்காமல் இல்லை, உங்கள் மீது உயிரையே வைத்திருக்கிறார்கள். அந்த இயலாமையின் காரணமாய், சோகத்தினுடைய உச்சத்தின் காரணமாகத்தான் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள். நீங்கள் மொட்டை அடியுங்கள், அவர்கள் மொட்டை அடிப்பார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் மொட்டை அடித்தார். அத்தனை நபித்தோழர்களும் மொட்டை அடித்துக் கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனமும் அல்லாஹ் தனது வானவர்களுடைய ஆலோசனை செய்த இந்த ஆலோசனை நமக்கு தரும் மிக பெரும் படிப்பினை, நமது வாழ்விலும் எல்லா சூழலிலும் நாம் ஆலோசனை செய்ததற்கு பிறகு, அது தனிப்பட்ட குடும்ப வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும், நம்முடைய கல்வி சம்பந்தப்பட்ட சூழலாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எல்லா நேரங்களிலும் ஆலோசனை என்பது நம்முடைய வாழ்வில் இன்றியமையாததாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். பிறரினுடைய கருத்தை ஏற்று அதில் இருக்கக்கூடிய நலவுகளை அங்கீகரிக்கக்கூடிய மனநிலையை நாம் உருவாக்குவது தான் ஒரு சிறந்த மனிதனினுடைய பண்பு என்பதை இந்த செயல் நமக்கு உணர்த்துகிறது. இப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதமை தனது கரத்தால் அல்லாஹ் படைத்தான். ரசூல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறார், ஆதமை அல்லாஹ் தனது கரத்தை கொண்டு அல்லாஹ் படைத்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவினுடைய நாள். காரணம், ஹுலிக ஆதம், அன்றைய தினத்தில்தான் ஆதம் படைக்கப்பட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெள்ளிக்கிழமை அல்லாஹ் படைத்தான். எதை கொண்டு அல்லாஹ் படைத்தான்? அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், தட்டினால் வலக்கது ஹலக்னல் இன்சான் மின் ஸல்ஸாலிம் மின் ஹமயின் மஸ்னூன், கருப்பான தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணை கொண்டு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் வானவர்களை ஒளியால் அல்லாஹ் படைத்திருக்கிறான், ஜின்களை அல்லாஹ் நெருப்பால் படைத்திருக்கிறான். மனிதர்களின் மூல பிதாவான ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தட்டினால் சப்தம் வரக்கூடிய கருப்பு களிமண்ணை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். மிக அழகிய தோற்றத்தில் அல்லாஹ் ஆதமை படைத்தான். அல்லாஹுவின் தூதர் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மனிதர்களுக்கு அல்லாஹ் அழகை மிக அதிகமாகவே கொடுத்திருக்கிறான். வலக்கது ஹலக்னல் இன்சான், அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான், நாம்
மனிதனை மிக உயர்ந்த படைப்பாகவும் மிக அழகிய படைப்பாகவும் நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தியை இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். கான தூலு ஆதம் சித்தீன திராஅன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரினுடைய உயரத்தை பற்றி அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள், 60 முழம் உயரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரை படைத்தானாம். நாளைக்கு மறுமையில் சுவனம் நுழையக்கூடிய சுவனவாசிகளை பற்றி அல்லாஹுவின் தூதர் கூறும் பொழுது அழகிய உருவமுடையவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி 60 முழம் நீளமாக இருந்தாரோ அதே போன்று நீளமுடையவர்களாக அல்லாஹ் சுவனவாசிகளை சுவனத்திற்குள் நுழைய வைப்பார். அப்படியானால் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தனது கரத்தால் தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெள்ளிக்கிழமையில் 60 முழம் நீளமான மிக அழகிய தோற்றத்தில் ஆதமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டவுடன் எல்லா வானவர்களையும் அல்லாஹ் மீண்டும் அழைக்கிறார். அல் குர்ஆன் இந்த வரலாற்றை பதிவு செய்கிறது. வலக்கது ஹலக்னாக்கும் சும்ம ஸவ்வர்னாக்கும் சும்ம குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது ஃபஸஜது இல்லா இப்லீஸ் லம் யகும் மினஸ் சாஜிதீன். உங்களை அல்லாஹ் படைத்தான், உங்களுக்கு அல்லாஹ் அழகிய உருவங்களை அமைத்து கொடுத்தான். ஆதமை அல்லாஹ் படைத்து அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிட்டான், இந்த ஆதமிற்கு உஸ்ஜுது லி ஆதம், இந்த ஆதமிற்கு நீங்கள் பணிந்து விட வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டான். என் அன்பு சகோதரர்களே, ஃபஸஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மஊன். இந்த வார்த்தை கேட்டவுடன் எல்லா வானவர்களும் உடனடியாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சுஜூது செய்து விடுகிறார்கள். இந்த இடத்தில் நின்று கொண்டு நாம் கொஞ்சம் பயணிக்க வேண்டும். நம்மோடு சில வார்த்தைகளை நாம் தனிமையில் கேட்க வேண்டும். வானவர்கள் மனிதனை படைக்கக்கூடிய ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹுவே, இரத்தத்தை ஓட்டக்கூடிய குழப்பம் செய்யக்கூடிய ஜீவனையா உலகில் மீண்டும் படைக்கப் போகிறாய்? ஆனால் இப்பொழுது அல்லாஹ் அந்த ஆதமை படைத்தான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அவர்களினுடைய கருத்து என்ன? இந்த ஆதமை படைக்க வேண்டாம், மனித இனத்தை படைக்க வேண்டாம் யா அல்லாஹ். காரணம், அவர்களுக்கு தெரிந்த அறிவை கொண்டு அவர்கள் தங்களினுடைய ஆலோசனையை வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது அல்லாஹ் ஆதமை படைத்து அல்லாஹ் சுஜூது செய்ய சொல்கிறான். எல்லா வானவர்களும் சுஜூது செய்தார்கள். காரணம், நமக்கு ஒரு விஷயம் வெறுப்பாக இருந்தாலும், நமக்கு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயக்கமாக இருந்தாலும், உணர்வுகளுக்கும் உணர்ச்சியாலும் சில விஷயங்களை நம்மால் உணர முடியாமல் இருந்தாலும் அல்லாஹ் கூறினால் நாங்கள் கட்டுப்பட வேண்டும். அல் குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், அல்லாஹுவும் அவன் தூதரும் உங்களை அழைத்தால் சமிஅனா வ அத்தஅனா, கட்டுப்பட்டோம், கேட்டோம் யா அல்லாஹ், கட்டுப்பட்டோம் யா அல்லாஹ். இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளர்களினுடைய உயர்ந்த பண்பாக இருக்கும். நமக்கு சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளை சில நேரங்களில் நமக்கு சிரமமாக இருக்கலாம். ஹய்யா அலஸ் ஸலாஹ் என்று அழைக்கக்கூடிய நேரம் வியாபாரங்கள் மும்புறமாக கவனம் செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அழைப்பு நம்முடைய வீட்டை தட்டலாம். அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம், தூக்கம் முதிர்ச்சியில், தூக்கத்தினுடைய உச்சியில் நாம் இருக்கக்கூடிய நேரம் அல்லாஹ் நம்முடைய காதுகளுக்கு இந்த சப்தத்தை ஒலிய வைப்பான். அஸ்ஸலாத்து ഖൈറുம் மினன் நௌம், போர்வையை இறக்குவதும் தூக்கத்தை அர்ப்பணிப்பதும் அந்த நேரத்தில் நமக்கு சிரமமாக இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படித்தான் நீங்கள் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் உண்ண வேண்டும், இதைத்தான் நீங்கள் பேச வேண்டும், இவர்களைத்தான் நீங்கள் திருமணம் முடிக்க வேண்டும், இப்படித்தான் உங்களினுடைய வாழ்க்கை அமைப்புகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான். சில நேரங்களில் இது நமக்கு சிரமமாக இருந்தாலும் கூட அல்லாஹ்வுடைய கட்டளை எனது உணர்வுகளை தாண்டி மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை எனது அறிவை தாண்டி மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளை என்னுடைய சூழலை தாண்டி மதிக்கப்பட வேண்டும். காரணம், என்னை அவன் படைத்திருக்கிறான், என்னுடைய எஜமானன் அவன் கட்டளையிடுகிறான், அவனுடைய கட்டளைக்கு அடிபணிவதுதான் எனக்கு மிகவும் ஏற்றமானது என்பதாக எப்பொழுது நாம் உணர்கிறோமோ அவன்தான் ஒரு தூய்மையான அல்லாஹ்வுடைய உண்மையான அடிமையாக இருக்க முடியும். அதைத்தான் நபித்தோழர்கள் தங்களினுடைய கருத்துக்கு மாற்றமான ஒரு சூழல் அங்கு அமைந்திருந்தும் கூட அல்லாஹ் கட்டளையிட்டான் என்று சொன்னால் உடனடியாக அவர்கள் சுஜூது செய்தார்கள். இல்லா இப்லீஸ்,
வானவர்களோடு நடமாடிக்கொண்டு வானவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இபிலீஸ் மாத்திரம் சுஜூது செய்யாமல் நின்று கொண்டிருந்தான். அல்லாஹ் அந்த இபிலீஸோடு கேட்டான், قال ما منعك ألا تسجد إذ أمرتك قال أنا خير منه خلقتني من نار وخلقته من طين. அல்லாஹ் கேட்கிறான், ஓ ஷைத்தானே, இபிலீஸ், நான் கட்டளையிட்டிருக்கிறேன், எல்லோரும் பணிந்து விட்டார்கள், நீ சுஜூது செய்யாமல் உன்னை தடுத்த காரியம் எது? அந்த ஷைத்தான் இபிலீஸ் கூறிய வார்த்தை, ஹைரும் மின், நான் மிகச் சிறந்தவன். நீ படைத்திருக்கக்கூடிய இந்த மண்ணை விடவும் நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மிகச் சிறந்தவன். ஹலக்தஹு ஹலக்தனி மின் நார், என்னை நீ நெருப்பால் படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீன், ஆனால் இவனையுமோ நீ தட்டினால் சப்தம் வரக்கூடிய களிமண்ணால் படைத்திருக்கிறாய். எவ்வாறு எனது தலை இந்த மண்ணுக்கு சாய்வது தகுமோ, ஒரு காலம் நான் பணிய மாட்டேன் என்று ஷைத்தான் பெருமை பேசுகிறான். அல்லாஹ் அவனுடைய உரைய கால ஃபஹ்பித் மின்ஹா ஃபமா யகூனு லக அன் ததகப்பர ஃபீஹா ஃபஹ்ருஜ் இன்னக மினஸ் ஸாகிரீன். இதிலிருந்து நீ வெளியேறிவிடு. உன்னுடைய உள்ளத்தில் நீ பெருமை கொள்வதற்கு தகுதியான இடம் இது அல்ல. பெருமைக்கு தகுதியானவன் நீயும் அல்ல. சிறுமை அடைந்தவனாக இந்த சுவனத்தை விட்டு நீ வெளியேறிவிடு. இன்னும் கியாமத்து வரை என்னுடைய சாபம் உனது தலையில் இறங்கி கொண்டே இருக்கும். நீ சபிக்கப்பட்டவனாகவும் தூக்கி எறியப்பட்டவனாகவும் உன்னை நான் வெளியேற்றி விடுகிறேன். சிறுமையடைந்தவனாக இந்த உலகத்தை விட்டு, இந்த சுவனத்தை விட்டு நீ வெளியேறு என்பதாக அல்லாஹ் அவனை வெளியாக்கினான். என் அன்பு தோழர்களே, பெருமை உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களையும் சிறுமைப்படுத்திவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாரினுடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்குமோ அல்லாஹ் அவர்களை சுவனம் நுழைய வைக்க மாட்டான். ஷைத்தான் அல்லாஹ் அவனை எப்படி கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான். கைதியாக பிடித்து வரப்பட்டவன், ஆசிரியராக அல்லாஹ் அவனை உயர்த்தி வைத்திருந்தான். யாருக்கு ஆசிரியர்? உயர்ந்த வானவர்களுக்கு ஆலோசனை சொல்லி உயர்ந்த வானவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆசிரியராக அல்லாஹ் அவனை நடமாட வைத்தான். பூமியில் குழப்பம் செய்து பூமியினுடைய இயற்கை அமைப்புகளை மாற்றி கொண்டிருந்தவனை சுவனத்தில் நடமாட வைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பெருமை மீண்டும் அவனை சிறுமைப்படுத்தியது. உலகம் அழியக்கூடிய வரை அல்லாஹ்வுடைய சாபத்தை அவன் தலையில் சொந்தமாக்கியது. இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு படிப்பினை. வாழ்வில் எவ்வளவு பெரும் செல்வத்திற்கு சொந்தக்காரர்களாக இருந்தாலும், வாழ்வில் எவ்வளவு பெரிய அரசியலிலும் அதிகாரத்திலும் உச்சாணியில் நாம் அமர்ந்திருந்தாலும், வாழ்வில் எவ்வளவு பெரிய அழகுக்கும் உலகத்தினுடைய ஹசானாவுக்கும் நாம் சொந்தக்காரர்களாக இருந்தாலும், நம்முடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை ஏற்படும் என்று சொன்னால் அல்லாஹை உலகத்திலும் இழிவுபடுத்துவான். நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இழிவுபடுத்துவான். அல் குர்ஆன் சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்த் பிகைரில் ஹக் வஇன் யரவ் குல்ல ஆயத்தின் லா யுமினூ பிஹா வஇன் யரவ் சபீல ருஷ்தி லா யத்தகிதுஹு சபீலா வஇன் யரவ் சபீலல் கய்யி யத்தகிதுஹு சபீலா ذلك بأنهم كذبوا بآياتنا وكانوا عنها غافلين. யார் பூமியில் தங்களினுடைய முகத்தை பெருமையோடி திருப்பி கொண்டிருப்பார்களோ, வார்த்தையை கவனிக்க வேண்டும். சஅஸ்ரிஃபு அன் ஆயாத்தி அல்லதீன யதகப்பரூன ஃபில் அர்த், யார் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் பெருமையோடி தங்கள் முகத்தை திருப்பி கொண்டிருப்பார்களோ, அவர்களுக்கு சத்தியத்தை கண்கொண்டு பார்த்தாலும் அந்த சத்தியத்தை பின்பற்றாத சூழலை நாம் ஏற்படுத்தி விடுவோம். இதுதான் நேரான பாதை என்று அவர்கள் உணர்ந்தாலும் அந்த நேரான பாதையில் அவர்கள் வழிநடத்தாமல் அவர்களை நாம் திருப்பி விடுவோம் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அதைத்தான் உயர்ந்த நபித்தோழர்கள் கூறுவார்கள், பெருமை உள்ளத்தில் ஈமானை இழக்க வைத்துவிடும். ஒரு மனிதன் பெருமை அடித்து கொண்டிருந்தால் அல்லாஹ் அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமானை பிடுங்கி விடுவான் என்பதாக உயர்ந்த நபித்தோழர்களினுடைய கருத்தாக இருக்கிறது. ஆதலால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஷைத்தான் வானத்தில் பெருமை அடித்தான், சிறுமையடைந்தவனாக தூக்கி எறியப்பட்டான். இத்தோடு இந்த வரலாறை நாம் முடித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.